ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம கற்றுக்க போகிறது கம்ப்யூட்டர் எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும். இது ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, இப்போ வந்து கம்ப்யூட்ரு ஆன் பண்ணி அதை நான் வந்து வேலை செய்யணும், அப்படி ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு, இதுதான் எனக்கு ஒரே கனவாக இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, இதை வந்து நான் கற்றுக்கணும். இத்தனை வயசில் அவங்க வந்து இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம். இந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஒரு பேசிக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிங்க. என் வாய்ஸு நல்லா இல்லைன்னா தள்ளி விட்டு போயிடாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இது கீபோர்டு. ஓகேவா? இதுதான் கீபோர்டு. இது பார்த்தீங்கன்னா மவுஸ். ஓகேவா? மவுஸ். இது வந்து CPU. ஓகேவா? இந்த CPUவில் இதுதான் ஆன் பண்ணுற பட்டன். ஓகேவா? இந்த பெரிய பட்டன் இருக்குல்ல, இது ஆன் பண்ணுற பட்டன். இது பார்த்திங்கன்னா மானிட்டர். ஓகேவா? இந்த மானிட்டரில் இந்த மவுஸை நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது, இங்கே பாருங்கள், மவுஸ் மூவ் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி மூவ் ஆகுதா? ஓகே, அது வந்து மூவ் ஆகும். நீங்கள் இதை எப்படி ஆன் பண்ணணும்னா, இப்போ லெஃப்ட் சைடில் எப்பயுமே எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பட்டன் இது தான். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு டிராயிங் வரைய போகிறீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டு, இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் டேரெக்டாகவே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டு பெயிண்ட்டு, இந்த இருக்கா, பெயிண்ட்டு கொடுத்தீங்கன்னா பெயிண்ட் ஓப்பன் ஆகிடும். பெயிண்ட் ஓப்பன் ஆகிடுச்சா? இந்த பெயிண்டில் வந்து பேசிக்ஸ் சாதாரணமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பெயிண்ட்லேருந்து ஒரு ரவுண்டு வரையணுன்னா ரவுண்டு வரைஞ்சிக்கலாம், ஒரு ஸ்கொயர் வரையணுன்னா ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம், அப்புறம் லைன் வரையணுன்னா லைன் வரைஞ்சிக்கலாம், ஸ்டார்ஸு, அப்புறம் அம்புக்குறி, அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்து வரைஞ்சிக்கலாம். மேகங்கள், கமாண்ட் பாக்ஸு, அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து இதிலேருந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போது சிம்பிள்லாம் இதை கிளிக் பண்ணியிருக்கீங்க. மெயினானது ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த சிம்பிளை நீங்கள் தொட்ட உடனே அது கிளிக் ஆகிடாது. அதுக்கு நீங்கள் மவுஸில் இருக்கிற இந்த லெஃப்ட் கிளிக், இது ரைட் கிளிக், இந்த லெஃப்ட் கிளிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அங்கே கிளிக் ஆகும். இப்போ லெஃப்ட் கிளிக்கை கிளிக் பண்ணி மறுபடியும் லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த கிளிக்கே எப்படி கிளிக் பண்ணணும்னு தெரியாமல் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியாதுல்ல. மறுபடியும் இதை டெலிட் பண்ணணுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கீபோர்டில் வந்து டெலிட் இது கொடுத்தீங்கன்னா மேலே எல்லாமே டெலிட் ஆகிடும். இதை நான் எப்படி காட்டுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் ரவுண்ட்ஸு. இப்போது எனக்கு இந்த ரவுண்டு இருக்குல்ல, இந்த ரவுண்டு வந்து எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா இந்த செலக்ட் பட்டனில் போயிட்டு செலக்ட் பண்ணி இதை அந்த ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணி இது தனியாக தூக்கி வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். மறுபடியும் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். சைஸ் சின்னதாகிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அப்புறம் இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி சைஸ் சின்னதாகணுமா, அப்படியும் சைஸ் சின்னதாகிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்காக பொறுமையாக தான் கற்றுக்க முடியும். இப்போ நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. டெலிட் பண்ணிடுறேன், டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து நல்லா ட்ராயிங்கை வந்து வரைஞ்சிட்டிங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வரைஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன். அப்படி வரைஞ்சிட்டிங்க, இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிங்கன்னா போயிடும். அப்படி போகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். ஃபைலில் போய்ட்டு இங்கே மேலே லெஃப்ட் சைடு ஃபைலில் போய்ட்டு சேவ் கேட்குதா, கேட்குற இடத்துல அன்டில் இருக்க அங்கே ஒரு பேர் கொடுக்கணும், நேம் கொடுக்கணும். நியூ
டிராவிங் நியூ டிராவிங்னு சொல்லிட்டு கீபோர்டில் டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் வேணுமோ செலக்ட் பண்ணி இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வைக்கிறேன். ஃபோல்டர் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அதை இப்போ அந்த ஃபைல் இல்லை, எங்கேயுமே எனக்கு அந்த ஃபைல் இல்லை. இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறீங்க, கம்ப்யூட்டரில் போய்ட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கீங்க. டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா டெஸ்க்டாப்பில் தேடி பார்க்கணும். தேடி பார்த்தீங்கன்னா ஒன்று அதில் வந்து என்ன பேர் கொடுத்தோம்மா, நியூ டிராயிங்னு கொடுத்துருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், நியூ டிராயிங் இந்த இருக்கா. போய்ட்டு ஓப்பன் போய்ட்டு பெயிண்ட் ஓகேவா. மறுபடியும் ஓப்பன் ஆகிடுச்சா. மறுபடியும் நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணுறது இருந்தால் பண்ணலாம், ஆல்ட்ரு பண்ணுறது இருந்தால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ அடுத்து வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பெயிண்ட்லேயே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு கற்றுத்தரேன். ஓகேவா.